வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னியுடைய ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னிராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 23/2/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 11ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:32 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:01 வரை விசாகம், பின்பு அனுஷம். ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் பகவானுடன் 5 கூடிய 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பு என்று கூறலாம். நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இத்தகைய கிரக அமைப்புகள் மூலமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு இனிய நாளாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை எக்காரணம் கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல், எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. மனசுல புதிய தன்னம்பிக்கை, உற்சாகம் கரை புரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் செலவிட்டு அதை வீணாக்கி விட வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகள்லாம் பெருசாக இருக்கணும். எல்லா விதமான பெரிய காரியங்களையும் இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களுடைய ஆற்றல் அதற்கு ஒத்துழைப்பு தருவதனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். எனவே அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்கு. இன்னைக்கு நீங்க யோசிக்கிறதே மிகப்பெரிய அளவில் இருக்கணும். மிகப்பெரிய காரியங்களை நீங்க இன்றைய தினம் திட்டமிடுங்கள். உங்களது திட்டங்களை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக செயல்படுத்த முடியும். எனவே ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களுடைய காரியங்கள் என்னென்ன தேவை, உங்களுக்கு என்னென்ன செய்ய விருப்பம் இருக்கு, எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. எனவே பெரிய அளவில் திங்க் பண்ணி பெரிய பிளான் இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு ஆற்றல், எனர்ஜி கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டை விளையாடுறது உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும். அதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு நேரத்தை செலவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய அவசியமான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்ற செலவுகளை இன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. இன்னைக்கு பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுறது மிகச்சிறப்பான பலனை தருங்க. இன்னைக்கு நீங்கள் நேச்சுரலாகவே ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக பேசக்கூடிய இயல்பாக இருக்கவீங்க. அது உங்களை சுற்றியுள்ளவர்களை இன்னும் நல்ல ஒரு வசீகரப்படுத்தி அவர்களை இன்னும் உற்சாகமாக மாற்றக்கூடிய சூழல் உண்டாகுங்க. உங்களுடைய நேச்சுரலான காமெடி சென்ஸ் மற்றவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்கள் பர்சனாலிட்டின்னு அதிகமாக்க அது உதவி செய்யுங்க. இன்றைக்கி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் உங்களை பாராட்டக்கூடிய, உங்களை அளவுக்கு மீறி புகழக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைப்பெறுங்க. அதனால் காதல் வாழ்க்கை எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப இனிமையாக கற்கண்டாக இனிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. இன்றைய தினம் அவர் உங்களை விட்டுட்டு இந்த பூமியில தனியா வாழ முடியாதுன்ற உண்மைகளை உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதனால உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான ஒரு ஊடல் நிறைந்த ஒரு சிறப்பான தினமாக அமைப்பெறுங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல நிறைய ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குங்க. இன்னைக்கு புதிய புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுல வெற்றிகளும் பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்க பேசுறது மட்டும் சற்று கவனமா இருக்கணும். முக்கியமான நபர்களுடன் பேசும் பொழுது அல்லது சில மீட்டிங்ல பேசும் பொழுதோ நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய மதிப்பு உயர்த்தும் நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் செலவிடுற நேரங்கிறது ரொம்ப ஒரு பொன் போன்ற சிறந்த பயனாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை அது இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றித்தர உதவியாக இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை மேலும் சிறப்பானதாக அதிர்ஷ்டகரமானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் சிறந்த நன்மைகள் உண்டு.
இன்னைக்கு புதன்கிழமை நீங்க கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப பயன் தருங்க. அதுவும் குறிப்பா பெருமாள் கோயிலுக்கு போறது உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கக்கூடியதா அமையுங்க. இன்னைக்கு நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வழிபடுறது உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தர உதவியா இருக்கும் என்பதால் நீங்கள் அதை மறக்காமல் இன்றைய தினம் செய்யுங்கள். பெருமாள் கோயிலுக்கு செல்வது நல்லது. இன்னைக்கு திருமணம் ஒரு சிலருக்கு கைகூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களை இன்றைய தினம் தொழில தவிர்த்துறது மிக மிக நல்லதுங்க. இன்னைக்கு உங்களது உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது கூட செய்ய வேண்டாம். நீங்க சற்று தள்ளி போடுவது நல்லது. ஜாமீன் கொடுத்து நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்ள ஒரு சூழ்நிலை அமைய விட்டுள்ளதால் நீங்கள் அதை இன்று செய்ய வேண்டாம். அதை தவிர்த்து விடுவது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமான வீட்டை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க, இழந்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ தென்படுங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சிகள், உற்சாகம் பிறக்குங்க. ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நுணுக்கமான சில விஷயங்களை, தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதை இன்றைய தினம் தெரிந்து கொண்டு உங்களது ஆர்வம் காரணமாக அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தொழில்நுட்பங்களை அறிவதன் மூலமாக உங்களது வேலைகளை எளிதாக மாற்ற ஒரு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டு மற்றும் இதர உங்களுடைய ஹாபிகளை இன்றைய தினம் செய்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புதிய இலக்குகளை இன்றைய தினம் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் இன்று புதிய டார்கெட்டை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அல்லது புதிய டார்கெட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட யோகமான தினமாக இன்று அமையப்பெறுவதால் நீங்கள் புதிய முயற்சிகள் முதற்கொண்டு தோல்வியடைந்த முயற்சிகள் வரை அனைத்தையும் இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டு, வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கோல்டு கலர் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். எனவே அவர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தேவையான உதவிகள் உங்களது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.